நமக்கெல்லாம் அதுதான் சாம்பவி தீட்சைன்னு பேர். பரம் சாம்பவ தீட்சாக்கியம் உற்சவம் ஞான சம்பவம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சாம்பவி தீட்சை தான் நம்மளுக்கு நிறைய வேணும். அதனாலதான் எந்த ஊர்லாம் உற்சவம் நடக்கிறதோ அந்த ஊரெல்லாம் போய் பார்க்கணும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இந்த உற்சவ காலத்தில் ஒவ்வொரு நாள் சுவாமி ஒவ்வொரு விசேஷமான அலங்காரம், ஒவ்வொரு வாகனத்தில் புறப்பாடாகிறார். அதே மாதிரி நம்ம கோயிலோட விசேஷம், நம்மளுடைய திருவொற்றியூர் க்ஷேத்திரத்தோட விசேஷம் என்னன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தேவதைக்கு அனுகிரகம் பண்ணுறது. ரொம்ப இது ஏன்னா திருவாரூருக்கு அப்புறம் நம்மளுடைய தியாகராஜா தான் ரொம்ப விசேஷமான மூர்த்தி. அந்த ஒரு திருவாரூரில் எப்படி சுவாமிக்கு அனுகிரகம் பண்ணாரோ, அதாவது தேவதா அனுகிரகம்னு பேர். மனிதர்களை விட தேவர்கள் அனுகிரகம் பண்ணுற மூர்த்தியாக இருக்கக்கூடியவர் பேர். இந்த மாதிரி நம்மளுடைய மூர்த்தி எப்படின்னா தேவர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ண மூர்த்தி. இன்னைக்கு இந்த ஒரு பொன்னாளிலே நம்மளுக்கு முச்சுகுந்த சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய திரிலோக சக்கரவர்த்தி அவருக்கு அனுகிரகம் பண்ண நாள் இது. இந்த ஒரு திரிலோக சக்கரவர்த்தி முச்சுகுந்தர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது திருவாரூர் கஷேத்திரம் தான் ஞாபகம் வரும். ஆனால் முச்சுகுந்த சக்கரவர்த்தி அப்படின்னு நம்ம சொன்னாலே தேவலோகத்துக்கும் அவர் தான் அதிபதி. இந்திரன் என்ன பண்றார், ஒரு நாள் அசுரர்களுடைய தாக்கம் ரொம்ப ஆனோடனே முச்சுகுந்த சக்கரவர்த்தியை பூலோகத்திலேருந்து எனக்கு கொஞ்சம் சகாயம் பண்ணி கொடு, எனக்கு போரில் எனக்கு கொஞ்சம் சகாயம் பண்ணி கொடுன்னு சொல்கிறார். உடனே பூலோகத்திலேருந்து முச்சுகுந்த சக்கரவர்த்தி மேலே போகிறார். மேலே போய் அந்த அசுரர்கள் எல்லாம் அழித்து திருப்பியும் அந்த தேவலோகத்தை இந்திரனுக்கே கொடுக்குறார். கொடுத்தோடனே எப்படி எந்த ஒரு உயிரினங்களை அழித்தாலும் அதுக்கு தோஷம் உண்டு. அந்த மாதிரி அசுரர்களை எல்லாம் அழித்தோடனே அவருக்கு பிரம்மஹத்தி தோஷமானது வந்துடுது. உடனே முச்சுகுந்த சக்கரவர்த்தி சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்றாரு. அந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி பிரம்மஹத்தி தோஷம் வந்துடுது, அதனால நான் இதோட தீர்வு என்ன அப்படின்னு சொன்னோடனே சுவாமி சொல்றார், ஆதிபுரி க்ஷேத்திரம்னு இருக்கு. அந்த ஆதிபுரி தான் முதல்ல தோன்றினது. அந்த க்ஷேத்திரத்திலே பிரம்மா விஷ்ணு ஆதிசேஷன் 3 பேரும் பூஜை பண்ணியிருக்காங்க முன்னாடியே. அதில் பிரம்மா பூஜை பண்ண பிரம்மா வந்தனால பிரம்ம தீர்த்தம்னு அங்கே இருக்குது. அந்த பிரம்ம தீர்த்தத்தில் போய் ஸ்நானம் பண்ணால் உன்னுடைய பாவங்கள்லாம் நிவர்த்தி ஆகிடும் அப்படின்னு சொன்னோடனே முச்சுகுந்த சக்கரவர்த்தி நம்ம ஊருக்கு வரார். ஊருக்கு வந்தோடனே நம்ம ஊருக்கு ஆதிபுரி அப்படின்னு பேர் உண்டு. இந்த ஆதிபுரிக்கு வந்தோடனே அந்த குளத்தில் உள்ள இருக்க நம்ம பிரம்ம தீர்த்தத்தில் நிற்கிறார். போய் நின்னோடனே ஒரே அழுக்காக இருக்குது குளம். என்னடா அது, நம்ம திரிலோக சக்கரவர்த்தி ஆச்சு, இந்த மாதிரி குளம் அழுக்காக இருக்கேன்னு யோசிக்கிறார் குளிக்க. அப்போ வயசான ஒரு நாய் என்ன பண்ணுறது, அந்த குளத்தில் வயசான நாய் குளத்தில் இறங்கி திருப்பி வெளியே வரும்போது இளமையாக வரும். உடனே சுவாமியோடைய அருமையை புரிஞ்சுட்டு அப்படியே ஸ்நானம் பண்ணுறார். அதனால தான் முச்சுகுந்த சக்கரவர்த்திக்கு அவ்வளோ விசேஷம். அவருடைய பார்த்தீங்கன்னா அவர் பார்வையை பார்த்தீங்கன்னா அசுரர்கள் கதையால் அவர் அடிச்சிருப்பாங்க. அதனால தான் கண்ணு பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த மாதிரி ஒரு ரூபம். அந்த மாதிரி அவருடைய அவர் தான் இந்த 7 தியாகராஜாவையும் பிரதிஷ்டை பண்ண அவர் தான் முதல்ல. அதனால் இறைவனுடைய அனுகிரகம் நேராக உள்ளவர் அவர். இந்த முச்சுகுந்த சக்கரவர்த்திக்கு இன்னைக்கு அனுகிரகம். எல்லாருமே இந்த மாதிரி எல்லாருமே இறைப்பணி செய்து அதே மாதிரி முச்சுகுந்த சக்கரவர்த்தி மாதிரியே நீங்கள் எல்லாமே சுவாமியை பிரார்த்தனை பண்ணி எல்லாருமே சிவமுக்தி பெறணும்னு எல்லாம் அல்ல ஸ்ரீ மாணிக்க தியாகேஷ பெருமானை பிரார்த்தனை செய்கிறோம். இப்போ தீபாவளி நடந்து சுவாமி வீதி விழா புறப்படுகிறார். நம்ம பார்வதி பதஜே